2024 ஐபிஎல் T20 கிரிக்கெட் தொடர் வர மார்ச் 22ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும்னு பிசிசிஐ அறிவிச்சிருக்காங்க. இந்த தடவை நாடாளுமன்ற தேர்தல் நடக்க போறதால முதல் 21 போட்டிகளுக்கான அட்டவணை மட்டுமே வெளியிடப்பட்டிருக்கு. அதன்படி சென்னையில துவங்குற 2024 ஐபிஎல் தொடரோட முதல் போட்டியில நடப்பு சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகள் மோதுறாங்க. கடந்த வருடம் 41 வயசுலையும் அபாரமா கேப்டன்ஷிப் செஞ்ச தோனி தலைமையில சிறப்பா விளையாடின சென்னை 5வது கோப்பையை வின் பண்ணி வெற்றிகரமான அணி அப்படின்ற பரம எதிரி மும்பையோட ஆல் டைம் சாதனையை சமன் செஞ்சாங்க. அந்த வரிசையில இந்த தடவை மறுபடியும் தோனி தலைமையில விளையாடுற சென்னை எதிரணிகளை தோற்கடிச்சு 6வது கோப்பையை முத்தமிட்டு சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணுமா அப்படின்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் கிட்ட காணப்படுது. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த தடவை தங்களோட முதல் போட்டியில பெங்களூரை, அதுவும் தங்களோட கோட்டையான சேப்பாக்கம் மைதானத்துல சிஎஸ்கே எதிர்கொள்றாங்க. ஹிஸ்டரியில இதுக்கு முன்னாடி பெங்களூரை சந்திச்ச 30 போட்டிகள்ல 20 வெற்றிகளை பதிவு செஞ்சிருக்க சென்னை இந்த தடவையும் வின் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் சேப்பாக்கம் மைதானத்துல தமிழக ரசிகர்களோட ஆதரவோட காலம் காலமா சென்னை அதிக வெற்றிகளை பெற்றுட்டு வருது. அதனால தங்களோட கோட்டையா கருதப்படுற சேப்பாக்கத்துல இந்த தடவையும் பெங்களூரை தோற்கடிச்சு சிஎஸ்கே தங்களோட 6வது கோப்பையை வின் பண்ற பயணத்தை வெற்றிகரமா ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலைமையில சேப்பாக்கம் மைதானம் இனிமேலும் சிஎஸ்கே அணியோட கோட்டை கிடையாது அப்படின்னு தமிழகத்தை சேர்ந்த முன்னாள் இந்திய பிளேயர் அபினவ் முகுந்த் கூறியிருக்காரு. அதுக்கான காரணத்தை பத்தி ஜியோ சினிமா சேனல்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி மோதிர போட்டிகள் கடந்த பல வருடங்களா பெருசா இருந்துட்டு வருது. சேப்பாக்கத்துல ஆர்சிபி அணி நிறைய முறை வெற்றியை நெருங்கியும் எல்லையை கடக்காம கோட்டை விட்டாங்க. அதுல ஓரிரு தருணங்கள் ரசிகர்களோட இதயத்துல இப்பவும் இருக்கு. தற்போது சேப்பாக்கத்துல இருக்க பிட்ச் மாறிடுச்சு அப்படின்றது ஆர்சிபி அணிக்கு நல்ல செய்தி. அதனால இனிமேலும் அது சிஎஸ்கே அணியோட கோட்டை இல்ல. ஏன்னா கடந்த வருடம் கோப்பையை வின் பண்ணாலும் சேப்பாக்கத்துல கொல்கட்டா மற்றும் பஞ்சாபுக்கு எதிராக சிஎஸ்கே அணி தோல்வியை சந்திச்சாங்க. இருந்தாலும் சுழல் பந்து வீச்சுக்கு உகந்த சூழ்நிலை மற்றும் அவங்க கிட்ட இருக்கிற ஸ்பின்னர்ஸை பார்க்கும்போது சிஎஸ்கே பேப்பர்ல வலுவான அணியா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு.